தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம். பிரேமலதா விஜயகாந்த் விருத்தாச்சலத்தில் வேட்பாளர்களை அறிமுகப்படுத்துகிற கூட்டத்தில் திருமாவளவன் விருத்தாச்சல வேட்பாளரான பிரேமலதா விஜயகாந்தை அறிமுகப்படுத்துகிற பொழுது இருக்கையிலிருந்து எழுந்து பொதுமக்களை நோக்கி வணக்கம் வைக்கவில்லை என்பதை தாண்டி அவர் திருமாவளவனையும் தலித் மக்களையும் அவமதித்து விட்டார் என்கின்ற அந்த கோஷம் திருமாவளவனுடைய சிறுத்தைகள் அத்தனை பேரும் தேமுதிகவுக்கு வாக்களிப்பார்களா என்ற சந்தேகம் எழுந்திருக்கிறது. பிரேமலதாவை விடுதலை சிறுத்தைகள் கூட்டணியில் இணைத்து கொண்டதை யாரும் ஏற்கவில்லை. காரணம், 0.5% கீழ் வாக்கு வைத்திருந்த பிரேமலதா விஜயகாந்துக்கு 10 சட்டமன்ற ஆசனங்களும் ஒரு ராஜ்யசபா நாடாளுமன்ற உறுப்பினருக்கான பதவியும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பதவி கொடுக்கப்பட்டதை கம்யூனிஸ்டுகள் ரசிக்கவில்லை. வேல்முருகன் ஏற்றுக்கொள்ளவில்லை. வைகோ அதை கடுமையாக மனவேதனையோடு சிரித்து கொண்டே அழுகிறோம் என்று சொல்லுகிற அளவுக்கு நிலைமை கைமீறி போய்விட்டது. திமுக தோல்வியடைய போகிறது என்பதற்கான அச்சாரம்தான் தேமுதிகவுக்கு 10 சட்டமன்ற உறுப்பினர்களும் ஒரு நாடாளுமன்றத்தையும் வாரி கொடுத்தது. வேலு தாய் மொழி பாசம், தெலுங்கு பாசத்தால் வேலு இப்படி செய்திருக்கலாம். ஆனால் திமுகவுடைய மற்ற தலைவர்கள் இதை அனுமதித்தார்கள் என்பதுதான் திருமாவளவனை தாண்டி கூட்டணி கட்சிகள் அத்தனை பேரும் இதை ரசிக்கவில்லை. இதை ரசிக்காததற்கு காரணம், அந்த கட்சி வலுவான கட்சி அல்ல, வலிமை இழந்த கட்சி. இந்த வலிமை இழந்த கட்சிக்கு ஏன் இவ்வளவு ஆர்ப்பாட்டம் பரபரப்பு? இந்த ஆர்ப்பாட்டம் பரபரப்பும் இன்று வரை கூட்டணி கட்சிகளை சீண்டி பார்க்கிறது. கூட்டணி கட்சிகள் விட நான் வலிமையானவர், மதிமுகவை விட, சிறுத்தையை விட, சிபிஎம் 2 கம்யூனிஸ்டுகளை விட, வேல்முருகனை விட, இத்தனை பேரை விட நான் வலிமையான தலைவி, ஜெயலலிதாவுக்கு இணையானவர், இப்படி அவர் நினைக்கிறார். இவர் வெற்றி பெற முடியுமா? சிறுத்தைகள் சூடு, சொரணை, மானம், உணர்வு, பகுத்தறிவு அத்தனையும் உடையவர்கள் எப்படி இந்த பிரேமலதாவை அங்கீகரிப்பார்கள்? பிரேமலதாவுக்கு வாக்களிப்பார்கள்? வாய்ப்பே இல்லை. ஆகையால் இந்த வாய்ப்புகளை உதாசீனப்படுத்தி இருக்கிறார் பிரேமலதா. திருமாவளவனை உதாசீனப்படுத்தி விட்டார். தன்னுடைய கர்வத்தால், அகங்காரத்தால், பணத்திமிரால், பதவி திமிரால் திருமாவளவன் அவமதிக்கப்பட்டிருக்கிறார். தலித் மக்கள் அவமதிக்கப்பட்டிருக்கிறார். விருத்தாச்சலத்தில் கணிசமான வாக்கு வங்கி வைத்திருக்கிற தலித் வாக்கு வங்கி பிரேமலதாவை விட்டு வெளியேறிவிட்டது. மிச்ச கொஞ்சம் இருந்த வன்னியர் வாக்குகளும் திமுகவிலிருந்து வெளியேறி வேல்முருகன் கொண்டு போய் விட்டார். வேல்முருகன் கொண்டு போனது போக அங்கு திமுக கூட்டணிக்கு வன்னியர் வாக்குகளே இல்லை. வன்னியர் வாக்குகள் மிகப்பெரிய வறட்சி நிலையை எட்டியிருக்கிறது திமுகவுக்கு. திமுக எப்படியும் இந்த தேர்தலில்
பலமான தோல்வியை சந்திக்கும் என்பதற்கு இதுதான் எடுத்துக்காட்டு. இந்த எடுத்துக்காட்டு திமுக கூட்டணிகள் எப்படியும் கரையேறிவிட வேண்டும் என்று நினைக்கக்கூடிய சூழலில் கண்டிப்பாக கரை ஏறாது. திமுகவே கரையேற முடியாத சூழல். திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் எப்படி கரையேறும்? தேமுதிக அகங்காரத்தில் நடந்து கொள்வதால் கூட்டணி முடிந்த பிறகு, தேர்தல் முடிந்த பிறகு அக்கு வேறு ஆணி வேறாக இந்த கூட்டணி முறிந்து போய்விடும். ஆட்சிக்கு வருவதற்கு வாய்ப்பே இல்லை. திமுக மீது பொதுமக்களின் அத்தனை வெறுப்பு, ஊழல், லஞ்சம், லாவண்யம், பல ஆயிரம் கோடி, சக மந்திரிகளே வருடத்திற்கு 30,000 கோடி, 5 வருடத்தில் 1,50,000 கோடி. மாப்பிள்ளை சபரீசன் சுருட்டி விட்டார், துபாயில் கொடுத்து வைத்தார், துபாயிலே குண்டுமலை பொழிந்து விட்டது, அது அத்தனையும் போய்விட்டது. இப்படி ஒரு விதமான அரசியல் இப்பொழுது ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த அரசியல் எப்போது முடிவுக்கு வரும்? கண்டிப்பாக தேர்தல் முடிவுக்கு வருகிற பொழுது இந்த கூட்டணியும் சுக்குநூறாக உடைந்து போய்விடும். அப்படி உடைவதற்கான வாய்ப்புகள் மிக அருகிலே இருக்கிறது. வேல்முருகன் மிக எளிதாக தப்பி சென்று விட்டார். வேல்முருகன் தப்பி சென்ற பிறகு இந்த கூட்டணிக்குள் ஒரு சலசலப்பு ஏற்பட்டு இருக்கிறது. சண்முகம் தேர்தல் முடிந்த பிறகு கண்டிப்பாக இந்த கூட்டணியிலே நீடிக்க மாட்டார். அந்த அளவுக்கு அவருக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவரை சரி கட்டுவதற்காக பேபியிடம் அகில இந்திய சிபிஎம்னுடைய தலைவரை பெட்டிகளோடு பார்க்க போயிருக்கிறார்கள். இதுதான் சிபிஐயை மிகப்பெரிய கவலை கொள்ள செய்திருக்கிறது. சிபிஐ தலைவர்கள் தங்கள் கம்யூனிஸ்டுகளை இவர்கள் இலக்காரமாக, சாதாரணமாக இவர்கள் நினைத்து கொண்டு இருக்கிறார்கள். ஆகையால் இவர்கள் எப்படி இந்த தேர்தலில் வெற்றி பெற முடியும், வெற்றி பெற முடியாது என்பது தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய மக்களுடைய மனநிலை. இந்த நேரத்தில் விஜயினுடைய ஜனநாயகன் படம் திரைக்கு வருவதற்கு முன்பே வெளியில் வந்துவிட்டது. 500 கோடி ரூபாய் போன இடம் தெரியவில்லை. இது திமுகவை பற்றி பல விமர்சனங்களை இந்த திரைப்படம் வைத்திருக்கிறது. இந்த திரைப்படத்தின் மூலம் திமுகவை எதிர்க்கக்கூடிய ஒரு பிரச்சார படமாக இது பார்க்கப்படுகிறது. இந்த பிரச்சார படம் 500 கோடியை இழந்து இந்த பிரச்சாரம் ஆரம்பித்திருக்கிறது. இந்த பிரச்சாரத்தினுடைய விளைவு திமுக இன்னும் கடுமையாக பின்னுக்கு தள்ளப்படும். விஜயை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் கூட இந்த படம் எப்படியாவது ஒரு வகையில் தொலைபேசியில் பார்த்த பிறகு திமுகவின் மீது தான் கடும் கோபம் வருமே தவிர அதிமுக மீதோ அல்லது விஜய் மீதோ யார் மீதும் கோபம் வராது. ஆக திமுக மேலும் மேலும் வழிவிழுந்து கொண்டு இருக்கிறது. மக்களுடைய அதிருப்தி, விடுதலை சிறுத்தைகள் அதிருப்தி, வன்னியர் வாக்குகளை இல்லாமல் வேல்முருகன் எடுத்துக்கொண்டு போனது ஒருபுறம், கிறித்துவ வாக்குகள் விஜய் எடுத்துக்கொண்டு போனது ஒருபுறம், அதிருப்தி வாக்காளர்கள், இந்த எண்ணிக்கை கூடிக்கொண்டே போகிறது. கடந்த தேர்தலில் ஸ்டாலின் தான் வாராரு, தமிழ்நாட்டை வளர்ச்சி பாதையில் கொண்டு போறாரு, மாற்றம் தாராரு, ஏற்றம் தாராரு என்கின்ற வசனங்கள் எல்லாம் சொல்லிக் கொடுத்த பிரசாந்த் கிஷோரே பீகாரிலே தோல்வியடைந்து விட்டார். இப்பொழுது மாப்பிள்ளை சபரீசன் தான் வியூக வகுப்பாளர். 10 பிரசாந்த் கிஷோர், 7 சுனில், இப்படியாக மாப்பிள்ளை ஸ்ட்ராட்டஜி வகுக்கிறோம், டேட்டாக்களை வைத்திருக்கிறோம், யார் யாருக்கு பணம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும், இப்படியான ஒரு திட்டம் தான் அவருடைய ஸ்ட்ராட்டஜி.
பாண்டிச்சேரியில் 90% வாக்குகள் பதிவாகியிருக்கிறது. அத்தனையும் கோடிகளை கொட்டி கொடுத்திருக்கிறார்கள். ரியல் எஸ்டேட்காரர்கள், கள்ளச்சந்தை முதலாளிகள். மார்ட்டினுடைய மகன் சார்லஸ் மார்ட்டின் ஒரு வாக்குக்கு 5000 ரூபாய் 2 தொகுதிகளிலே அவர் போட்டியிடுகிறார். போட்டியிட்டு கோடிகளை வாரி இறைத்து சட்டமன்றத்திற்குள் போகிறார். சட்டமன்றத்திற்குள் போகிறார். அடுத்து நாடாளுமன்றத்துக்கு போகிறார். மச்சான் ஆதவ் அர்ஜு இன்று வரை சட்டமன்றத்துக்கோ நாடாளுமன்றத்துக்கோ போவதற்கான அறிகுறியே இல்லை. தாய் தமிழக சட்டமன்றத்தின் வழியாக சட்டமன்றத்துக்கு போய்விட்டார் லீமா ரோஸ். மகன் பாண்டிச்சேரி வழியாக சட்டமன்றத்துக்கு போய்விட்டான். மச்சான் ஆதவ் அர்ஜுனா நாடாளுமன்றத்துக்கும் போக முடியவில்லை, சட்டமன்றத்திற்கும் போக முடியவில்லை. இப்படியான சூழல் நிலவுகிறது. இந்த சூழல் எவ்வளவு நாளைக்கு நீடிக்கும் என்றால் தொடர்ந்து நீடிக்கும். பாண்டிச்சேரி அரசியல் பண அரசியலாக மாற்றியதே இந்த லாட்ரி குடும்பம்தான். பாண்டிச்சேரியில் சுயேட்சை வேட்பாளர்களெல்லாம் பணங்களை குட்டி கொடுத்து அவர்கள் சட்டமன்றத்திற்குள் போக விரும்புகிறார்கள். இதன் வழியாக தமிழ்நாடு சட்டமன்றத்திற்கு வருகிற பல கோடீஸ்வரர்கள், பணம் படைத்தவர்கள், கள்ளச்சந்தை முதலாளிகள், தாம்பரம் ராஜா போன்றவர்கள் எல்லாம் சட்டமன்றத்திலே இருந்திருக்கிறார்கள், நீடித்திருக்கிறார்கள். சட்டமன்ற வரலாற்றில் ஜனநாயகம் பாதுகாக்கப்படுகிறதா என்று கேள்வி. பணநாயகம்தான் பாதுகாக்கப்படுகிறது. இந்த பணநாயகத்தின் மூலம் வருகிறவர்கள் எப்படி மக்கள் நலனை பற்றி சிந்திப்பார்கள், மக்களை பற்றி யோசிப்பார்கள்? இதற்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. இதுதான் இன்றைய அரசியல் சூழல். இந்த அரசியல் சூழலில் அடுத்து தேர்தல் முடிவு எப்படி வரும்? திமுகவுக்கு சாதகமாக வருமா, பாதகமாக வருமா? பாண்டிச்சேரியில் மார்ட்டினுடைய மகன் சார்லஸ் மார்ட்டின் சட்டசபைக்கு போவாரா, அல்லது ஆட்சியை பிடிப்பாரா, அதிகாரத்துக்கு போவாரா? இப்படியான பல கேள்விகள் தேர்தல் முடிந்த பிறகு பல பேருக்கு இந்த முடிவுகள் தெரிய வரும். அப்படி வருகிற பொழுதுதான் தமிழ்நாட்டினுடைய அரசியல் தலைவிதி மாறப்போகிறதா, அல்லது பாண்டிச்சேரி அரசியல் தலைவிதி மாறப்போகிறதா என்பதையெல்லாம் நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டைப் போல, பாண்டிச்சேரியைப் போல மற்ற மாநிலங்கள், கேரளாவில் 100% பணத்திற்கு எந்த வகையான அரசியலும் செய்ய முடியாத மாநிலம் கேரளா. இந்த கேரளாவில் ஜனநாயகம்தான் தலை தூங்கி இருக்கிறதே தவிர பணநாயகம் என்கின்ற பேச்சுக்கு வேலையே இல்லாத ஒரு மாநிலம் கேரளா. கேரளா படித்தவர்கள், பண்பாளர்கள், வாக்குக்கு பணம் கொடுத்து அவர்களை ஏமாற்ற முடியாது. பணத்தை வைத்து ஜனநாயகத்தை கட்டுக்குள் கொண்டு வர முடியாது. இப்படியான சூழல் என்று மாறப்போகிறது தமிழ்நாட்டில். தமிழ்நாட்டினுடைய அரசியல்வாதிகள் அத்தனை பேரும் கோடிகளை குவிப்பதற்கு கோடிகளை செலவு செய்து அரசியலுக்கு வருகிறார்கள் என்பதை மக்களிடம் வெளிச்சம் போட்டு காட்டக்கூடிய கட்சிகளே இல்லாமல் போய்விட்டது. இந்த காட்சிகள் தான் தமிழ்நாட்டினுடைய அரசியலை பெரும் முதலாளிகள் படையெடுக்கிற ஒரு மிகப்பெரிய தொழிற்சாலையாக தமிழக சட்டசபை மாறிவிட்டது. தமிழக சட்டசபை பணம் படைத்த பெரும் பெரும் முதலாளிகளுடைய அவையாக மாறாமல் தடுக்க வேண்டியது மக்களுடைய கடமை. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.